ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கோட லன்ச் ப்ரிப்பரேஷன் தான் போயிட்டுருக்கு. பொரியலுக்காக சுரக்காய் பொரியல் செஞ்சுருந்தேன். ஏதோ 2 நாளாக லைட்டாக கோல்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிட்டுருக்கு. சரி, கொள்ளு பருப்பு ரசம் செய்யலான்னு சொல்லி தான் பண்ணிகிட்ருக்கேன். பருப்பை குக்கரில் போட்டுட்டு தாளிக்கிறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சமாக சீரகம், கொத்தமல்லி எல்லாம் தாளித்து போட்டால் சூப்பராக இருக்கும். கடைஞ்சிட்டு ரசத்துக்கு இன்றைக்கி செஞ்சுட்டு இருந்தேன். ரசம் எப்பவும் தாளிக்கிற மாதிரி தான். கடுகு, உளுந்தம் பருப்பு, பூண்டு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்திக்கலாம். புளி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இருத்து வச்ச கொள்ளு தண்ணி இருக்கும் பார்த்திங்களா, அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். அப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள், சாம்பார் மிளகாத்தூள், கூடவே கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இறக்கும்போது கொஞ்சம் சீரகம், மிளகு, பெருங்காயம் இதெல்லாம் இடித்து ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துனிங்கன்னா ரசம் நல்லா மணமாகவும் இருக்கும், நல்லா காரசாரமாகவும் இருக்கும். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.